கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து அருமையான தம்பி ஜெர்சனுக்கு ஆண்டவர் கொடுத்து இதை ஒரு ஹீலிங் சென்டராக உருவாக்கும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தெளிவாக நீ போய் என்று கட்டளையிட்டதனால் உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். மோகன் சி லாசரசுடைய ஆசீர்வாதத்தோடு ஹீலிங் சென்டர் கட்டுவதற்காக பணம் வசூலித்துக் கொண்டிருக்கிறார் ஜெர்சன் எடன்பரோ. இவர் கான்சர்ட் நடத்துகிறார். ஆராதனை கான்சர்ட், ஆராதனை இசை கச்சேரி நடத்துகிறார். அதிலே இவர் அழைக்கிறார், எல்லாரும் வாருங்கள் 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 அழைக்கிறார். நான் உங்களை அலைவ் கான்சர்ட்டுக்கு வரவேற்க விரும்புகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி an evening of God encounter. அன்னைக்கு சாயங்காலம் பிரம்மாண்டமான இசை, வல்லமையான பாடல்கள், உங்கள் வாழ்வை மாற்றும் கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்க வாருங்கள். வந்து கடவுளை அனுபவிக்க வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார். நீங்க வந்து கலந்து கொண்டு கர்த்தரை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இவரிடத்திலே போனால் தான் கடவுளை அனுபவிக்க முடியும், இவரிடத்திலே போனால் தான் அற்புதங்களை பெற முடியும் போல. அற்புதங்கள் நடக்க போது ஆண்டவர் அனுபவிக்க போறீங்க என்று சொல்லி தன்னைத்தானே விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, இவர் சொல்லுகிறதை நம்பி அறியாத முட்டாள்கள் போகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. கடவுளை ஆராதிப்பதற்கு போவோம், அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு வேற ஒன்று இல்லை, டோனர் பாஸ் என்கின்ற டிக்கெட் எடுக்க வேண்டும். டிக்கெட்ஸை நீங்க aliveconcert.org-ல இப்பவே நீங்க வாங்கலாம். Go ahead and do it right now. அப்படியா? டிக்கெட் எடுத்தா தான் வர முடியுமா? சரி, டிக்கெட் எவ்வளவு? டிக்கெட் 5000 ரூபாய் தான். ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் என்று சொன்னால் ஒரு குடும்பத்திலே அப்பா அம்மா பிள்ளைகள் சேர்த்து ஒரு 4 பேர் இருக்கின்ற குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் விரும்புறேன். 4 பேருக்கு 5000, 20000 ரூபாய். அப்போ கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு 20000 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். கடவுளை ஆராதிக்க 20000 ரூபாவா? சரி, இல்ல 20000 எல்லாம் இல்ல, நாங்க கம்மியான டிக்கெட் வச்சிருக்கிறோம். 20000 என்பது ஒரு கம்ஃபர்டபுளாக ஸ்டேஜில் உள்ள பெர்ஃபார்மன்ஸை நல்ல குவாலிட்டியிலே பார்ப்பதற்கு ஏதுவான இடத்திலே அமர்ந்து நல்ல இருக்கை வசதியோடு பார்ப்பதற்கு தான் 5000 ரூபாய் கட்ட வேண்டும். அதை காட்டிலும் குறைவாக இருக்கிறது. கொஞ்சம் பின்வரிசையில உட்கார்ந்தால் 2500 ரூபாய் கட்டினால் போதும். அப்ப ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் உள்ள குடும்பம் என்று சொன்னால் வெறும் 10000 ரூபாய் தான். கடவுளை ஆராதிப்ப, கடவுளை அனுபவிப்பதற்கு வெறும் 10000 ரூபாய் கொடுத்தால் போதும். இல்ல, அதுக்கு கீழே இருக்கு. எங்களுக்கு 500 ரூபாய் டிக்கெட்டே இருக்கு. அது கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்து பார்க்கணும். அதை விட கம்மியாக 300 ரூபாய் டிக்கெட்டும் இருக்கிறது. 300 ரூபாய் டிக்கெட் என்று சொன்னா உங்களுக்கு சேர் தர மாட்டோம், நீங்க தரையில நின்றுட்டே பார்க்கணும். 3 மணி நேரம் கான்சர்ட் என்று சொன்னால் 3 மணி நேரமும் ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் தருவோம், அதுல நீங்க நிக்கணும். 1000 ரூபாய் கொடுக்கிறவர்கள், 500 ரூபாய் கொடுக்கிறவர்கள், 2500 ரூபாய் கொடுக்கிறவர்கள், 5000 ரூபாய் கொடுக்கிறவர்கள் உட்கார்ந்து கொண்டே அனுபவிக்கலாம் கடவுளை. ஆனால் நீங்க உங்ககிட்ட வெறும் 300 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னா நீங்க நின்னுட்டு பாருங்க. உங்களுக்கு நிக்க முடியலையா, தரையில உட்காருங்க. எல்லாரும் சேர்ல உட்காரும் போது 5000 ரூபாய் கொடுத்தவர்கள் நல்ல சொகுசாக உட்காரும் போது நீ 300 ரூபாய் தான் கொடுத்திருக்க, நீ தரையில உட்காரு என்று சொல்லி இந்த ஜெர்சன் எடன்பரோ சொல்லுகிறார். அதை விடவும் கம்மியா இருக்கு, 200 ரூபாய் டிக்கெட்டே இருக்கு. இப்ப 200 ரூபாய் கொடுத்தா பின் வரிசையில தூரத்துல அந்த என்ட்ரன்ஸ் கேட் பக்கத்துல போய் இருந்துக்கோ, அங்க உனக்கு ஒரு சேர் தருவேன், அங்க இருந்துக்கோ, அவ்வளவு தூரத்துல இருந்துக்கோ. அது அவ்வளவு தூரத்துல இருந்தா ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னா தெரியாத, நீ கொடுக்கிற 200 ரூபாய்க்கு போதும் என்று சொல்லி சொல்ல வருகிறார். அன்புக்குரியவர்களே, யாக்கோபு எழுதின ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. உங்களுடைய ஜப ஆலயத்திலே ஒருத்தன் பொன் மினுக்கான வஸ்திரம் தரித்து கொண்டு வரும்போது அவனை நல்ல இடத்துல உட்கார வைக்கிறீர்கள். ஆனா ஒரு அழுக்கு வஸ்திரம், கந்தை வஸ்திரம் எடுத்துக்கொண்டு வருகிற ஒருவனை பார்த்து, ஏடை நீ எல்லாம் சேர்ல உட்காராத, நீ இங்க வா, இங்க தரையில உட்காரு, இவனுக்கு காலிகைக்குள்ள உட்காரு. இப்படி பண்ணுனா உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா என்று சொல்லி யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். தங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, நாங்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த கள்ளப்போதகர்கள் கொண்டிருப்பது வேதம் காட்டுகிறபடியான விசுவாசம் அல்ல. காரணம், வேதாகம் சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக என்று சொல்லி. அப்போ நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், ஆனால் நாங்கள் பட்சபாதம் பார்ப்போம் என்று சொன்னால் அது வேதாகமும் சொல்லி இருக்கிற விசுவாசம் அல்ல. இப்படி கொடுக்கிற பணத்தின் அடிப்படையிலே பணக்காரர்கள் என்று சொன்னால், அதிக பணம் செலவு செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் சொகுசான இடமும், கொஞ்சம் பணம் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் வசதி குறைந்த இடமும்,
காணப்படுகிறது. அவர்களை நடத்துகிறதிலும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். இந்த ஜெர்சன் எடின்பரோ தன்னுடைய இந்த கான்செப்ட் மூலமாக கிட்டத்தட்ட இந்த OMCA மைதானம் என்பது 10,000 15,000 பேர் வரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள இடம். அந்த அளவிற்கு மக்கள் வந்தால் இந்த ஒரு கான்செப்ட் மூலமாகவே கோடிகள் கிடைக்கும். ஆனால் ஜெர்சன் எடின்பரோ நினைத்தது நடக்கவில்லை. ஜெர்சன் எடின்பரோ என்ன ஜான் ஜபராஜா? ஜெர்சன் எடின்பரோவுக்கு ஜான் ஜபராஜுக்குள்ள கிரேஸ் மக்களிடத்துல இல்லாததால் அந்த அளவிற்கு டிக்கெட் புக்கிங் ஆகவில்லை. ஆகவே வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருந்தான். கொஞ்சம் பேர் தான் புக் பண்ணார்கள். இப்பொழுது என்ன செய்திருக்கிறான்? டிக்கெட் விலையை பாதியாக குறைத்திருக்கிறான். 5,000 ரூபாய் டிக்கெட்டை 2,500 ரூபாய் கொடுத்தா போதும். 1000 ரூபாய் டிக்கெட்டுனா நீங்கள் 500 ரூபாய் கொடுத்தா போதும் என்று சொல்லி 50-50 ஆஃபர் கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. I want you to make use of that. So go ahead, purchase the tickets. See you all there. எப்படியாகிலும் மக்களை ஆராதனை என்கின்ற பெயரிலே வரவழைத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிறதற்காக ஒரு காரியத்தை நடத்துகிறான். கலை நிகழ்ச்சியை நடத்துகிறான். கலை நிகழ்ச்சி நடத்து, கலை நிகழ்ச்சிக்காக டிக்கெட் போடு, கலை நிகழ்ச்சி நடத்தி நான் பணம் சம்பாதிக்கிறேன் சொல்லிவிட்டு போ. ஆனால் எதற்கு? நான் கடவுளை ஆராதிக்க போகிறோம், கடவுள் உங்களை சந்திக்க போகிறார், இங்கே அற்புதம் நடக்கும் என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றுகிறாய். இதற்கு இந்த ஜெர்சன் எடின்பரோ ஒரு விளக்கம் வேறு கொடுத்திருக்கிறார். ஆனா எதற்காக இந்த பாசஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கான்செப்ட் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பல தேவைகள் இருக்கிறது, பல லட்சங்கள் தேவைப்படுகிறது. அப்போ அந்த தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பாசஸ் வச்சாதான் அந்த தேவைகள் சந்திக்கப்பட முடியும். இது எனக்கும் ஃப்ரீயா கொடுக்கதான் ஆசை. ஆனா கான்செர்ட் நடத்துறதுக்கு அதிக பணம் தேவைப்படும். அதுக்கு தானடா ஸ்பான்சர் இருக்காங்க. முன்னாலேயே நம்ம லைவ் கான்செர்ட் நடத்திருக்கிறோம், முற்றிலுமே இலவசமாக நடத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கான்செர்ட்டுக்குன்னு ஒருத்தங்க வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க, அதனால நம்ம அதை இலவசமாக பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த முறை நம்ம இந்த கான்செர்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, கான்செர்ட் நடத்துவதற்கு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு ஸ்பான்சர் செய்கிறார்கள், அதாவது பணம் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய விளம்பரத்திற்காக இவனுக்கு ஸ்பான்சர் செய்கிறார்கள். அந்த ஸ்பான்சர் பணத்திலே தான் இந்த கான்செர்ட் நடக்கிறது. பட் கொடுக்கிற டிக்கெட் பணம் அத்தனையும் இவனுக்கு லாபம். மக்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் சொல்லுகிறான் ஸ்பான்சர் அந்த அளவுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி. சரி, அப்படியே இருக்கட்டுமே. அப்போ கான்செர்ட் நடத்தி தான் கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொல்லி இருக்கிறார். கான்செர்ட் நடத்துவதுதான் கடவுளுக்கு பிடித்தமான ஆராதனை என்று சொல்லி இருக்கிறாரா? கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது. அப்படித்தானே சொன்னார். நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று தானே பவுலப்போஸ்தலன் சொன்னார். இப்படி பணம் செலவு செய்து ஆடம்பர ஸ்டேஜ்களிலே குத்தாட்டம் போடுவதும் ஆடம்பரமாக செலவு செய்வதுதான் ஆராதனை. அப்பொழுதுதான் கடவுள் அற்புதம் செய்வேன், அப்பொழுதுதான் மக்களை ஆண்டவர் சந்திப்பேன் என்று சொன்னார். இவனாகவே தன்னுடைய பெயருக்காக காரியங்களை நடப்பித்து விட்டு அதற்கு பணம் பத்தவில்லை, ஆகவே மக்களை நாங்கள் டிக்கெட் பறிக்கிறேன் என்று சொல்வது என்ன நியாயம்? சரி, அது கூட இருக்கட்டும். ஆனால் இவர்கள் மக்களுக்கு போதிப்பது என்ன? நாங்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவர்கள் என்று சொல்லி போதிப்பார்கள். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்துல வல்லவரானார்னா, அதாவது விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தார்னா, விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்றார். எப்படி? ஆண்டவர் சொன்ன பொழுதெல்லாம் இதை செய்யப்பான்னு சொன்னா கேள்வி கேட்காம சந்தேகப்படாம உடனே செஞ்சா. ஆனால் ஆபிரகாம் எங்கேயாகிலும் பணம் வாங்கினானா? இன்னைக்கு மக்கள் பணத்துல கேட்டு மக்களை தா, டிக்கெட்டுக்கு தா, தசம பாகம் தா, நான் அதை கட்ட போறேன், இதைத்தா தா 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 என்று சொல்லி கேட்டு வாங்கிட்டு சொல்லுகிறார்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவர்கள் நாங்கள் என்று சொல்லி. ஆபிரகாம் இப்படி கேட்டு வாங்கவில்லையே. உனக்கு கொடுக்க வந்த போது கூட வேண்டாம் என்று தானே சொன்னார். இந்த கான்செப்டை நடத்த சொன்னதே கடவுள் தான் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்காகத்தான் அருமையான தம்பியோடு ஆண்டவர் பேசி ஆண்டவர் அதை செய்யும்படி சொன்னார். அதனால அலைவ் கான்சர்ட் ஜூன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொன்னால் நீ அதுக்கு டிக்கெட் போடுற. ஆண்டவர் எதுக்கு கான்சர்ட் நடத்த சொன்னார் சொல்லு? ஆண்டவர் எதுக்கு கான்சர்ட் நடத்த சொல்லணும்? ஆண்டவர் எதற்கடா கான்சர்ட் நடத்த சொல்லணும்? ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறாரு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. அது உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் அவருக்கு பிரியமான ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஆண்டவர் நீ கான்சர்ட் நடத்து, ஸ்டேஜ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ண, அலங்காரம் பண்ணு, பெரிய பெரிய மியூசிஷியன் எல்லாம் கூப்பிட்டு வா, ஆடம்பர லைட் அடி, டான்ஸ் ஆடு, இப்படி இப்படி ஆராதனை பண்ண, அதுக்காக டிக்கெட் போடு, அதன் மூலமாக சம்பாதி,
இப்படி சம்பாதிச்சு ஒரு ஆடம்பர கட்டிடம் கட்டு, இப்படி ஆண்டவர் சொல்லுவாரா? ஆண்டவர் தான் சொன்னார்னு சொல்றியே, என்னையா இது? ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், நீ எழுந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிக்கிட்டு போனா. போற வழியில எல்லாரும் எனக்கு பைசா தாருங்க, ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துக்கு போக சொல்லி இருக்காரு, அதனால எனக்கு டிக்கெட்டுக்கு பைசா தாருங்க என்று சொல்லி கேட்டுக்கிட்டே போனாரா? என்னையா, வேதாகம் அப்படி சொல்லவில்லையே. அன்புகிறவர்களை கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள், இவர்கள் எந்த அளவுக்கு உங்களை முட்டாளாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அந்த டிக்கெட் புக் பண்ற இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேறு போட்டிருக்கிறார்கள். என்ன, தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் கொண்டு வரக்கூடாது, சரி அது நியாயம். கேமராவிலே வீடியோ எடுக்கக்கூடாது, லைவ் ஸ்ட்ரீம் செய்யக்கூடாது, இது கூட பரவாயில்லை. அடுத்து, வெளியிலிருந்து கொண்டு வருகிற உணவுப் பொருட்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. அதாவது இந்த சில தியேட்டர்கள் எல்லாம் வெளியிலிருந்து எனது உணவுப் பொருட்களை கொண்டு வந்து சாப்பிடக்கூடாது, தியேட்டருக்குள்ள இருக்கிற அந்த கடையிலிருந்து தான் வாங்கி சாப்பிட வேண்டும். அது ஒரு அவர்களுடைய ஒரு பிசினஸ். இப்போ அதே போன்ற ஒரு விதிமுறை தான் இந்த ஜெர்சன் எடின்பரோட கான்செப்ட்ல இருக்கிறது. 3 மணி தான் கான்செப்ட் நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஆயத்தமாக வீட்டிலிருந்தே எந்த உணவுப் பொருட்களோ தண்ணீரோ எதுவும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. இங்கே கான்செப்ட் நடக்கிற இடத்துல இவர்களே ஒரு கடை போட்டிருப்பார்கள். கடை போட்டு அங்கே விற்கிற உணவுப் பொருட்களை தான் நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டும். இப்படி இருக்கிறது பிசினஸ். ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் டிக்கெட் போட்டாய், மக்கள் வரல. 5000 ரூபாய் கொடுத்து யார் வருவா? உடனே என்ன பண்ற, ஆஃபர் 2500 ரூபான்னு சொல்லிக்கிட்டு. அப்ப சொன்ன கடவுள் போய் இப்ப சொன்ன கடவுள் உண்மையா? இல்ல இப்ப சொன்ன கடவுள் உண்மை, அப்ப சொன்ன கடவுள் பொய்யா? சரி, எல்லாம் போகட்டும். 2 நாளா 50% ஆஃபர், 5000 ரூபாய் டிக்கெட் 2500 ரூபாய் கொடுத்தா போதுன்னு சொல்றியே. இப்ப இதுக்கு முன்னாடி 5000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ரிட்டர்ன் பணம் பண்ணிடுவியா? அப்ப இதுக்கு முன்னாடி 5000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க எல்லாம் என்ன, அது முட்டாள்களா? ஆமா, முட்டாள்கள் தான், முட்டாள்கள் தான். கொஞ்சமாவது புத்தி இருந்தா கடவுளை ஆராதிக்கிறதுக்கு எதுக்குடா நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. முட்டாள்களே, டிக்கெட் வாங்குகிற முட்டாள்களே, மறந்திரும்புங்கள். உங்களுக்கு தான் இந்த பதிவு.